அவர் கோல்டஸின் படைகளுக்கு எதிராக துணிச்சலான தாக்குதல்களை தொடங்குகிறார். அவரது மக்களிடையே கிளர்ச்சியைத் தூண்டுகிறார். ஆனாலும் துரோகம் உள்ளிருந்து வருகிறது. பொய்யான கடவுள்களால் குருடாக்கப்பட்ட பிரதான பாதிரியார் படையெடுப்பாளர்களுடன் இணைகிறார். போர்கள் தீவிரமடையும் போது யூ தனது மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு வௌவால் வடிவ கிளைடர் வெற்றியாளர்கள் மீது நெருப்பை பொழிகிறது. மக்கள் திரள்கிறார்கள், நம்பிக்கை எழுகிறது. ஆனால் கோல்டஸின் பீரங்கிகள் கர்ஜிக்கின்றன, அவர்களின் எதிர்ப்பை கிழித்து எறிகின்றன. யூ வௌவால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் மற்றும் மனித வரம்புகளுக்கு அப்பால் தள்ளுகிறார். இறுதி மோதலில் எதிரிகளை தோற்கடிக்கிறார். ஆனால் வெற்றி ஒரு விலையில் வருகிறது. யூ விழுகிறது. மறைந்து வரும் வால் நட்சத்திரத்தின் கீழ் இரத்தம் கசிகிறது. அல்லது அப்படித் தெரிகிறது. நாட்களுக்குப் பிறகு வௌவால்கள் அவரது கல்லறையை முற்றுகையிடுகின்றன. நிழல்களிலிருந்து யூ மீண்டும் எழுகிறார். வலிமையானவர், இருண்டவர் மற்றும் மறுபிறவி எடுக்கிறார்.